இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தனிமையில் இருந்த மூதாட்டி, தலையணையில் துடிதுடித்த உயிர், துப்பு துளக்கும் கைரேகை நிபுணர், வெளியாகாத வில்லங்க மர்மம், திகிலில் திருப்பத்தூர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே அமைந்துள்ளது பலப்பல் நத்தம் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் கோபால். இவரது மனைவி அனுமக்கா. இந்த தம்பதிக்கு 2 மகள்கள் உள்ளதாக சொல்லப்படுகிறது. கோபால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் உயிரிழந்து விட்டார். தனது மகள்களுக்கும் திருமணமாகி அவரவர் வீட்டில் வாழ்ந்து வரும் நிலையில் மூதாட்டி அனுமக்கா தனக்கு சொந்தமான வீட்டில் தனிமையில் வாழ்ந்து வருகிறார். உற்றார் உறவினர்கள் இல்லாமல் வாழ்ந்து வரும் இந்த மூதாட்டிக்கு அக்கம் பக்கத்தினர் தங்களால் முடிந்த உதவிகளை செய்து வந்தனர். இதனிடையே கடந்த 26ஆம் தேதி இரவு நேரத்தில் மூதாட்டி தனது வேலைகளை முடித்துக்கொண்டு வீட்டுக்குள் தூங்கிக் கொண்டிருந்தார். அன்றைய தினம் வீட்டுக்குள் இருந்தவர் அடுத்த நாள் காலை வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. எப்போதும் காலை 8 மணி அளவில் கண் விழிக்கும் மூதாட்டி அன்றைய தினம் வெளியில் தலை காட்டாததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக வீட்டுக்குள் சென்று பார்த்துள்ளனர். அப்போது படுக்கை அறையில் இருந்த மூதாட்டி முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் பலத்த காயங்களுடன் தலையணை வைத்து அமுக்கப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்தார். ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போயுள்ளனர். தகவல் அறிந்த மூதாட்டியின் உறவினர்களும் சம்பவ இடத்திற்கு வந்து கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். பின்னர் இச்சம்பவம் குறித்து ஆலங்காயம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் உயிரிழந்த மூதாட்டியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு தடவியல் நிபுணர்களும் மோப்ப நாயும் வரவழைக்கப்பட்டு மூதாட்டி உயிரிழந்த விவகாரத்தில் துப்பு துலங்கப்பட்டு வருகிறது. இதையடுத்து அம்மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் உத்தரவின் பேரில் மாவட்ட குற்றவியல் போலீசார் மற்றும் ஆலங்காயம் காவல்துறையினர் தலைமையில் சம்பவ இடத்தில் கைப்பற்றப்பட்ட தடயங்களை வைத்து சந்தேகத்தின் பேரில் மூதாட்டியின் உறவினர்கள் 6 பேரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதேபோல் அவர்களுடைய கைரேகையை பதிவு செய்து மூதாட்டி கொலையில் தொடர்பு உள்ளதா எனவும் ஆய்வு செய்து வருகின்றனர். இதனிடையே வீட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி 4 சவரன் நகைகளை அணிந்திருந்ததாக கூறப்படும் நிலையில் நகைக்காக அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறேதேனும் காரணமா என பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தனிமையில் இருந்த மூதாட்டி தலையணையால் அமுக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.